ஹாய். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு லோட் பேலன்சர் வந்து நெட்ஸ்கேலரில் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டை வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம வந்து லோட் பேலன்சருக்கு ஸ்டோர் ஃப்ரண்ட் லோட் பேலன்சருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட்டோட லோட் பேலன்சரோட எஃப்டிடிஎன். இதுதான் அந்த ஐபி அட்ரஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஎன்எஸ் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணணும் இந்த லோட் பேலன்சருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெட்ஸ்கேலரில் வந்துட்டு ஸ்டோர் ஃப்ரண்ட் சர்வர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு சர்வீஸ் குரூப் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து விர்ச்சுவல் சர்வர் கீழே நம்ம லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து 2 ஸ்டோர் ஃப்ரண்ட் சர்வர் இருக்குது. அந்த 2 ஸ்டோர் ஃப்ரண்ட் சர்வரை இதுதான் வந்து அந்த ஸ்டோர் ஃப்ரண்ட் 2ஓட யூஆர்எல். இது வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் 1ஓட யூஆர்எல். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு லோட் பேலன்சரை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து லோட் பேலன்சர் இன்னும் க்ரியேட் பண்ணல, அதனால் இந்த லிங்க் வந்து ஆக்சஸ் ஆகாது. நம்ம ஒன்ஸும் வந்து லோட் பேலன்சர் வந்துட்டு நெட்ஸ்கேலரில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளால் இந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு, நம்ம டிஎன்எஸ் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணும் இந்த இதில் இந்த ஐபி அட்ரஸ் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்எஸ் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ நம்ம வந்து லோட் பேலன்சர் யூஆர்எலுக்கு ஒரு எஃப்டிடிஎன் க்ரியேட் பண்ணி வச்சதா டிஎன்எஸ் ரெக்கார்டு. இதனுடைய எஃப்டிடிஎன் பார்த்தீங்கன்னா sf@citrixgsr.com. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்டர்னல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண போகிறது இன்டர்னல் சிஏ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நெட்ஸ்கேலர் போவோம். நெட்ஸ்கேலர் போன உடனே ஓகே எக்ஸ்பைர் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு ஆர்எஸ்ஏ கீயும் அப்புறம் சிஎஸ்ஆர் ரெக்கார்டும் க்ரியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்எஸ்எல்லை எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ இப்போ போயிட்டு சர்டிஃபிகேட்டில் keys SSL ஃபைலில் போயிட்டு create RSA key. ஸோ தான் நேம் ஐடென்டிஃபிகேஷன் கோசம் நம்ம கரெக்டாக இதே கொடுத்துக்கலாம். .key 2048 therefore DS algorithm. இந்த பாஸ்வேர்டு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சிஎஸ்ஆர் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணும். sf.citrixgsr.com .csr நம்ம அந்த கீ ஃபைலை வந்து இங்கே மேப் பண்ணணும், நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இதுதான் இந்த கீ. ஷாவன் காமன் நேமும் அதே கொடுத்துங்க. ஆர்கனைஸ் நேம் citrixgsr.com IT சென்னை தமிழ்நாடு இந்தியா. பாஸ்வேர்டு வந்துட்டு கீ கிரியேட் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும். ஒரு வாட்டி செக் பண்ணிங்க எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த நம்ம க்ரியேட் பண்ண கீ எங்கே மேப் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் டீட்டெயிலு க்ரியேட்.
இப்போது இந்த ரெக்கார்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வருக்கு போயிட்டு ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க. அட்வான்ஸ் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு வெப் சர்வரை செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் பேஸ்டாக இருந்தால் டவுன்லோட் சர்டிஃபிகேட் செயின் நம்ம வந்து வர்ச்சுவல் சர்வர். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிங்க. sf. காப்பி பண்ணிக்கங்க. இதை டெஸ்க்டாப்பில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நெட்ஸ்கேலருக்கு போங்க. போயிட்டு இந்த லோட் பேலன்சிங் எனேபிள் பண்ணுங்கள் ஃபியூச்சரை. இப்போது ஃபஸ்ட்டு வந்து சர்வர் டேப்பில் போயிட்டு நம்ம 2 ஸ்டோர் ஃப்ரண்ட்டை ஆட் பண்ணணும். SF1 நம்ம SF1ஓட IP அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 192.168.6 கிரியேட். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோர் ஃப்ரண்ட் சர்வர் SF2 அதனோட IP அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 7. ஸோ கிரியேட். ஸோ நம்ம வந்து சர்வர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சர்வீஸ் குரூப்பு SFSJ. ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்டோர் ஃப்ரண்ட் சர்வர் வந்து நம்ம SSL எனேபிள் பண்ணியிருந்தால் நம்ம SSL செலக்ட் பண்ணோம், இல்லைனா HTTP. நம்ம வந்து SSL யூஸ் பண்ண போகிறோம். கிளிக் ஓகே. இப்போது அந்த 2 ஸ்டோர் ஃப்ரண்ட் சர்வரை இங்கே பைண்ட் பண்ண போகிறோம். போர்ட் நம்பர் 443 SSL. கிளிக் ஓகே. ஸோ மானிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. TCP. நம்ம என்னென்ன மானிட்டர்லாம் வேணுமோ நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு TCP மட்டும் ஆட் பண்ணுறேன். டன். இப்போ வர்ச்சுவல் சர்வர் நம்ம அந்த லோட் பேலன்சர் சர்வரை இங்கே ஆட் பண்ண போகிறோம். நம்ம லோட் பேலன்சர் சர்வர் நேம் வந்து SF citrixgsl.com. ப்ரோட்டோக்கால் வந்து SSL. IP அட்ரஸ் வந்து ending with 8. கிளிக் ஓகே. நம்ம அந்த சர்வீஸ் குரூப்பை இங்கே பைண்ட் பண்ணணும். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் சர்டிஃபிகேட்டு சர்டிஃபிகேட் இந்த கீ ஃபைலை வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணது இந்த கீ ஓப்பன். ஸோ அதை பாஸ்வேர்டுங்க கொடுக்கணும். இன்ஸ்டால். ஸோ நம்ம இப்போ சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
சாரி, நான் பைண்ட் பண்ணல. கிளிக் ஓகே. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ரெட்டில் காமிக்கும். ஸோ நம்ம வந்து இந்த பர்சிஸ்டண்ட்டை நம்ம மாற்றணும். அதுதான் வந்து லோட் பேலன்சிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது என்ன மெத்தடில் இப்போதைக்கு நான் இருக்கு. நம்ம வந்து சோர்ஸ் ஐபி யூஸ் பண்ணிப்போம். ஏன் வந்து சோர்ஸ் ஐபி யூஸ் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு டைமும் வந்து அது வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் சர்வரில் கனெக்ட் பண்ணோம். அதாவது எது லீஸ்ட் கனெக்ஷனில் இருக்கோ அதை வந்து அந்த ஐபி பேஸ் பண்ணி அதை வந்து லோட் பேலன்ஸை ஹேண்டில் பண்ணும். ஸோ 2 minutes ஒன்ஸு இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டன். நம்ம என்ன பண்ணோம், இப்போ ஸ்டோர் ஃப்ரண்டில் போயிட்டு இந்த பேஸ் யூஆர்எல்லை மாற்றணும். ஸோ நம்ம வந்து லோட் பேலன்ஸரோட நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லோட் பேலன்ஸர் நேம் வந்து sf.citrixgsr.com. ஸோ அதுக்கப்புறம் ப்ரொபகேட் சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வந்துட்டு அந்த ஸ்டோர் ஃப்ரண்ட் 2ல் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும். நம்ம வந்து இப்போதைக்கு SF1ல் இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரொபகேட் சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லோட் பேலன்சர் யூஆர்எல் வச்சுட்டு நம்ம சிட்ரிக்ஸ் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டோர் ஃப்ரண்ட் 1லேருந்து ஸ்டோர் ஃப்ரண்ட் 2க்கு ப்ரொபகேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போய்ட்டு இப்போது ஸ்டோர் ஃப்ரண்ட்டோட லோட் பேலன்சர் யூஆர்எல் வச்சு ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான். ஸோ நம்ம லோட் பேலன்ஸ் யூஆர்எல் வந்து ஒர்க் ஆகுது. லாகின் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஸ்டோர் ஃப்ரண்ட்டோட லோட் பேலன்சர் யூஆர்எல் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து நெட்ஸ்கேலர் வந்து லோட் பேலன்சர் ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு லோட் பேலன்சர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு கேட்வே க்ரியேட் பண்ணுறது காமிக்கிறேன். தேங்க்யூ.